நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது உங்கள் வாய்ஸ்டெக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வாட் இஸ் SAR வேல்யூ அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த SAR வேல்யூ அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்திங்க அப்படின்னா அதில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வந்து நம்மளுடைய பாடியில் வந்து அப்சர்வ் ஆகும். இந்த அப்சர்வ் ஆகிறதா வந்து SAR வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கணும், நம்மளுடைய மொபைலெலாம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கான வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய சேனல் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்மார்ட் ஃபோனு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எந்த அளவுக்கு வந்து அட்வான்டேஜஸ் இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அதில் மெயினாக டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இந்த SAR வேல்யூ. SAR வேல்யூ மீன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பெசிஃபிக் அப்சார்ப்ஷன் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னா அந்த மொபைல் பாக்ஸ்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பாடிக்கு எவ்வளோ, ஹெட்டுக்கு எவ்வளோ எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து எத்தனை பேர் கவனித்து வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். SAR வேல்யூ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் வந்து இந்தியாவில் வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா 1.6 வாட்ஸ் பர் கேஜி வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காலேயும் வந்து 1.6 வாட்ஸ் பர் கேஜி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் சவுத் கொரியா அந்த மாதிரி நாட்டிலலாம் வந்து 2.0 வாட்ஸ் பர் கேஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு லிமிட் தான். இது வந்து மேக்ஸிமம் வந்து இந்த அளவுக்கு வந்து இருக்கலாம்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு ரேடியேஷன் ஒரு டிவைஸ்லேருந்து எவ்வளோ தூரம் எமிட் ஆகுதோ அதை தான் SARன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மொபைல் சிக்னல் மட்டும் இல்லாமல் ஒய்ஃபை சிக்னலில் கூட இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அப்படிங்கிறது ட்ராவல் பண்ணுமா. ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு மொபைல் டவரை வந்து நம்ம எடுத்துப்போம். அதில் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் அப்படின்னு ரெண்டுமே செய்யும். அந்த மாதிரி நேரத்தில் ஃபுல் சிக்னல் வந்து டிரான்ஸ்மிட்டர் அந்த ரிசீவர்ஸ் வந்து பண்ணுமா அப்படின்னு கேட்டால் பண்ணாது கண்டிப்பாக. ஏன்னா சில சிக்னலை வந்து அங்கேயே வந்து ஸ்டோர் பண்ணி தான் வைக்குது. இந்த நேரத்தில் நம்ம உடம்பு பார்த்திங்கன்னா அது வந்து அப்சர்வ் பண்ணுமா, அது எந்த அளவுக்கு வந்து இருந்தால் பாதிப்பு வராது அப்படிங்கிறது தான் இந்த SAR வேல்யூ அப்படிங்கிறது மூலமாக நம்மளுக்கு மொபைலில் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ரொம்ப நேரம் கால் பேசுகிறனால உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வர வந்து நிறையா வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அலர்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் வந்து ஒரு நாளைக்கு 3 ஹவர்ஸ் வந்து பேசலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் என்ன மொபைல் யூஸ் பண்ணுறீங்க, அதோட SAR வேல்யூ எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறது எனக்கு தெரிஞ்சு பெட்டரான ஒரு விஷயம். முடிஞ்ச வரை நீங்கள் வந்து ஹெட்செட்டு போட்டு கால் பேசுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஹெட்செட்டு போட்டு பேசுகிறப்ப நமக்கு வந்து ரேடியேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து அஃபெக்ட் ஆகுது நம்ம பாடியில். அப்படி இல்லை அப்படின்னா லவுட் ஸ்பீக்கர் போட்டு நீங்கள் பேசலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மொபைலில் சார்ஜ் வந்து கம்மியாக இருக்கோ இல்லை சார்ஜ் போட்டுக்கிட்டே வந்து கால் பேசுகிறதோ இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஹெல்த் வந்து ரொம்ப பாதிப்படையுமா. அந்த மாதிரி நேரத்தில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குமா. ஸோ இதனால் வந்து நம்ம பாடியில் வந்து அது அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நம்ம மொபைலை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு தான் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதாவது கரெக்டாக நம்ம ஃபேஸ் கிட்ட வச்சு நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் இறக்கமாக வச்சு யூஸ் பண்ணுறதுனால இந்த ரேடியேஷன்லேருந்து கொஞ்சம் தப்பிக்கலாங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய பேர் தூங்குறப்ப பார்த்திங்கன்னா பக்கத்தில் மொபைலை வச்சுட்டு தான் தூங்குறாங்க. இதனால் என்ன ஆகும்னா நம்மளோட பிரெயின் வந்து ரொம்பவே பாதிப்படையும். ஸோ இதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ நிறையா பேருக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், நம்ம யூஸ் பண்ணுற மொபைலில் எவ்வளோ SAR வேல்யூ இருக்கும் அப்படின்ட்டு. சிம்பிள் தான். நீங்கள் டயல் பண்ண வேண்டிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா *# போட்டு 07# போட்டிங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் என்ன வேல்யூ SAR வேல்யூ அப்படிங்கிறது வந்துடும். பாடிக்கு எவ்வளோ, ஹெட்டுக்கு எவ்வளோ எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டயல் பண்ணி தெரிஞ்சுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனை கொடுத்துருப்பேன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் வந்து ஏன்னு தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கிட்டும் நம்ம மொபைலில் எவ்வளோ SAR வேல்யூ இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, நாளைக்கு வேறு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.